துடிக்கிறது. உணர்ந்தேன், அறிந்தேன், அது இயேசுவின் இதயம். கனிவாய் மலரும் என் ஆண்டவர் இதயம். எனக்காக ஒரு இதயம் எந்நாளும் துடிக்கிறது. என் வாழ்வில் அனுதினமும் பெயர் சொல்லி அழைக்கிறது. உணர்ந்தேன், அறிந்தேன், அது இயேசுவின் இதயம். கனிவாய் மலரும் என் ஆண்டவர் இதயம். துன்பங்கள் என் வாழ்வில் நிதம் சூழ்ந்து வரும்போது கலங்காதே எனத் தேற்றும் ஒரு இதயம். தடுமாறி விழும்போது, தனியாக விழும்போது கரம் தாங்கி வழி நடத்தும் திரு இதயம். நம்பிக்கையின்றி நான் சோர்ந்த போது புது வாழ்வு தருகின்ற அருள் இதயம். பாசங்கள் பந்தங்கள் பிரிந்தாலும் கூட துணையாக என்னோடு வரும் இதயம். என் இயேசுவின் இதயம், என் ஆண்டவர் இதயம். எனக்காக ஒரு இதயம் எந்நாளும் துடிக்கிறது. என் வாழ்வில் அனுதினமும் பெயர் சொல்லி அழைக்கிறது. வழி மாறி நான் சென்று பாவத்தில் விழும்போது வழிகாட்டி என்னை மீட்கும் ஒரு இதயம். மறந்தாலும் மறந்தாலும் தொலைவில் நான் சென்றாலும் என்னை தேடி வருகின்ற திரு இதயம். நலமின்றி என் வாழ்வு நலிகின்ற போது நலம் தந்து நல்வாழ்வு தரும் இதயம். எது என்றும் மறவாமல், ஒருபோதும் விலகாமல், நிழலாக என்னோடு வரும் இதயம். என் இயேசுவின் இதயம், என் ஆண்டவர் இதயம். ஜூன் மாதம் 22ஆம் தேதி பொது காலத்தின் 11ஆம் வாரம் சனிக்கிழமை. முதல் வாசகம். குறிப்பேடு அதிகாரம் 24 இறைவசனங்கள் 17 முதல் 25 முடிய. யோயாதா இறந்த பின் அரசர் தம்மை பணிந்து நின்ற தலைவர்களின் சொற்களுக்கு இணங்கினார். அதனால் அவர்கள் தங்கள் முன்னோர்களின் கடவுளான ஆண்டவரின் இல்லத்தை புறக்கணித்து அசேரா கம்பங்களையும் சிலைகளையும் வழிபட்டனர். அவர்கள் செய்த இப்பாவத்தின் பொருட்டு யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் இறைவன் கடும் கோபம் கொண்டார். அவர்கள் தம்மிடம் மீண்டும் வருவதற்கு ஆண்டவர் அவர்களிடம் இறைவாக்கினர்களை அனுப்பினார். அவர்களும் மக்களை கண்டித்தனர். ஆனால் அவர்கள் செவி கொடுக்கவில்லை. அப்போது கடவுளின் ஆவி குரு யோயாதாவின் மகன் செக்கரியாவின் மேல் இறங்கியது. அவர் மக்கள் முன் நின்று அவர்களை நோக்கி, இதோ கடவுள் கூறுகிறார், ஆண்டவரின் கட்டளைகளை மீறுவது ஏன்? அதனால் நீங்கள் வாழ்வில் முன்னேற மாட்டீர்களே. ஆண்டவரை நீங்கள் புறக்கணித்ததால் அவரும் உங்களை புறக்கணித்துள்ளார் என்று கூறினார். அவர்கள் அவருக்கு எதிராக சதி செய்து அரசரின் ஆணைக்கேற்ப ஆண்டவரின் இல்லத்து மண்டபத்தில் அவரை கல்லால் எறிந்து கொன்றனர். அவர் தந்தை யோயேதா காட்டிய பேரன்பை மறந்து அரசர் யோவாசு செக்கரியாவை கொல்லச் செய்தார். அவர் இறக்கும்போது ஆண்டவர் இதைக் கண்டு பழிவாங்குவாராக என்றார்.
அடுத்த ஆண்டு சிரியா படையினர் அவருக்கு எதிராக வந்து யூதாவிலும் எருசலேமிலும் புகுந்து மக்களின் எல்லா தலைவர்களையும் கொன்றொழித்தனர். கொள்ளைப் பொருட்கள் அனைத்தையும் தமஸ்கு மன்னனிடம் அனுப்பி வைத்தனர். சிரியர் மிகச் சிறு படையுடன் தான் வந்தனர். இருப்பினும் தங்கள் முன்னோரின் கடவுளான ஆண்டவரை இஸ்ரேலர் புறக்கணித்ததால் ஆண்டவர் அவர்களது பெரும் படையை சிரியரின் கையில் ஒப்புவித்தார். அவர்கள் யோவாசை தண்டித்தனர். கடும் காயமுற்ற நிலையில் யோவாசை சிரியர் விட்டுச் சென்றனர். அவருடைய அலுவலர்களோ அவருக்கு எதிராக சதி செய்து குரு யோயாதாவின் மகன் இரத்தப்பழியின் பொருட்டு அவரது படுக்கையிலேயே அவரை கொன்றனர். தாவீதின் நகரத்தில் அவர் சடலத்தை அடக்கம் செய்தனர். ஆனால் அரசர்களின் கல்லறைகளில் அவரை அடக்கம் செய்யவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அதிகாரம் 6 வசனங்கள் 24 தொடக்கம் 34 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது: எவரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்திற்கும் பணிவிடை செய்ய முடியாது. ஆகவே நான் உங்களுக்கு சொல்கின்றேன், உயிர் வாழ எதை உண்பது எதை குடிப்பது என்றோ, உடலுக்கு எதை உடுத்துவது என்றோ நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். உணவை விட உயிரும் உடையை விட உடலும் உயர்ந்தவை அல்லவா? வானத்து பறவைகளை பாருங்கள், அவை விதைப்பதுமில்லை, அறுப்பதுமில்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதுமில்லை. உங்கள் விண்ணகத் தந்தை அவற்றுக்கும் உணவு அளிக்கின்றார். அவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் அல்லவா? கவலைப்படுவதால் உங்களில் எவர் தமது உயரத்தோடு ஒரு முழம் கூட்ட முடியும்? உடைக்காக நீங்கள் ஏன் கவலைப்படுகின்றீர்கள்? காட்டு மலர் செடிகள் எப்படி வளருகின்றன என கவனியுங்கள். அவை உழைப்பதுமில்லை, நூற்பதுமில்லை. ஆனால் சாலமோன் கூட தம் மேன்மையில் எல்லாம் அவற்றில் ஒன்றைப் போலவும் அணிந்திருந்ததில்லை என நான் உங்களுக்கு சொல்கின்றேன். நம்பிக்கை கொன்றியவர்கள், இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் எறியப்படும் காட்டு புல்லுக்கு கடவுள் இவ்வாறு அணி செய்கின்றார் என்றால் உங்களுக்கு இன்னும் அதிகமாய் செய்ய மாட்டாரா? ஆகவே எதை உண்போம், எதை குடிப்போம், எதை அணிவோம் என கவலை கொள்ளாதீர்கள். ஏனெனில் பிற இனத்தவரை இவற்றை எல்லாம் நாடுவர். உங்களுக்கு இவை யாவும் தேவை என உங்கள் விண்ணக தந்தைக்கு தெரியும். ஆகவே அனைத்துக்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள். அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள். ஏனெனில் நாளைய கவலையை போக்க நாளை வழி பிறக்கும். அந்தந்த நாளுக்கு அன்றன்றுள்ள தொல்லையே போதும். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, ஆங்கில கவிஞர் ஒருவரது கவிதை ஒன்றின் கருத்து இது. குருவிகள் 2 பேசிக்கொள்வது போன்ற கவிதை அது. ஒரு குருவி மற்றொரு குருவியை பார்த்து இவ்வாறு கேட்டதாம்: இந்த மனிதர்களை பார்த்தாயா? எப்பொழுதுமே பரபரப்பாகவும் படபடப்பாகவும் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களது முகம் கவலை தோய்ந்ததாகவும் வாடியதாகவும் இருக்கின்றதே. இதற்கு என்ன காரணம் என்று நீ நினைக்கிறாய் என்று கேட்டதாம். அதற்கு மற்றொரு குருவி, நம்மையெல்லாம் பராமரித்து காத்து வரும் ஒரு விண்ணக தந்தை நமக்கு என்று இருப்பது போல இந்த மனிதர்களுக்கு என்று யாரும் இல்லை என்று நினைக்கின்றேன். இதனால் தான் அவர்கள் இப்படியெல்லாம் இருக்கின்றார்கள் என்று அந்த குருவி பதில் தந்ததாம். அன்புக்குரியவர்களை, கடவுளின் எல்லையற்ற பராமரிப்பும் உடனிருக்கும் பிரசன்னமும் நம்மோடு இருக்கும் போது கவலைப்படுவதற்கும் கண்ணீர் வடிப்பதற்கும் ஏது இடம் என்பதை இன்றைய நற்செய்தியில் இயேசு நம்மை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்கின்றது. ஆப்பிரிக்க பழங்குடியினர் மத்தியில் ஒரு பழக்கம் இருப்பதாக சொல்லப்படுகின்றது.
ஓர் ஆண் வயதுக்கு வந்தவுடன் ஒரு நாள் இரவு முழுவதும் கண்கள் கட்டப்பட்டு காட்டில் தனித்து விடப்பட்டு விடுவானாம். இரவு முழுவதும் விலங்குகளின் ஒலியும் பறவைகளின் இரைச்சல்களும் அவனை பயமுறுத்தும். இருப்பினும் இப்படிப்பட்ட பயங்களை எந்த ஓர் ஆண் மன தைரியத்தோடு எதிர்கொண்டு காலையில் வீடு திரும்புகின்றானோ அவன்தான் அந்த இனக்குழுவில் உறுப்பினராக சேர்த்துக் கொள்ளப்படுவான். இந்த கலாச்சார பின்னணியில் சொல்லப்படும் நிகழ்வு இது. இளைஞன் ஒருவன் இருந்தான், மிகுந்த பயந்த சுபாவம். இருப்பினும் தன் இனத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமெனில் காட்டில் ஓர் இரவை கண்கள் கட்டப்பட்ட நிலையில் செலவிட வேண்டும் என்பது அவனுக்கு தெரியும். அப்பொழுதுதான் அந்த இனக்குழுவில் அவன் உறுப்பினராக சேர்த்துக் கொள்ளப்படுவான். எனவே அவனுக்கு குறிக்கப்பட்ட நாளும் வந்தது. கண்கள் கட்டப்பட்ட நிலையில் இரவு முழுவதும் அமர்ந்திருந்தான். மிருகங்களும் பறவைகளும் இயற்கையும் எழுப்பிய ஒலிகள் அவனது வயிற்றில் இடையராது புளியை கரைத்துக் கொண்டே இருந்தது. எப்படியோ பயத்தோடும் கலக்கத்தோடும் இரவை கழித்து விட்டான். காலையில் தன் கட்டுக்களை அவிழ்த்தவனுக்கு இன்ப அதிர்ச்சி. அவனது பெற்றோர் அவனுக்கு அருகிலேயே இரவு முழுவதும் கண் விழித்து இருந்தார்களாம். பிரியமானவர்களே, நாம் கூட அந்த இளைஞனை போன்றுதான். இருள் சூழ்ந்த இந்த வாழ்க்கை பயணத்தில் நம்மை பயமுறுத்துகின்ற, கலங்க வைக்கின்ற, கண்ணீர் வடிக்க வைக்கின்ற எத்தனையோ நிகழ்வுகள் நம்மை சுற்றி நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆயினும் நம் விண்ணகத் தந்தை நமக்கு அருகிலேயே இருந்து கொண்டு நம்மை பாதுகாத்துக் கொண்டுதான் இருக்கின்றார் என்பதை நாம் மறந்துவிடுகின்றோம். துரதிர்ஷ்டவசமாக இந்த இறை பராமரிப்பையும் பாதுகாப்பையும் நாம் கண்டுகொள்ளாதன் காரணமாகவும் உணராதன் காரணமாகவும் நம் ஒட்டுமொத்த வாழ்வு கண்ணீரிலும் கவலையிலும் கலக்கத்திலும் கரைந்து கொண்டிருக்கிறது. நம்மில் பலர் இப்படிப்பட்ட அளவு கடந்த அன்பு கொண்ட ஆண்டவனில் நம் பராமரிப்பையும் பாதுகாப்பையும் தேடாமல் பொருட்களிலும் செல்வத்திலும் வசதியிலும் அதை தேடிக்கொண்டிருக்கிறோம் என்பதுதான் அடுத்து இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு சுட்டிக்காட்டக்கூடிய செய்தியாக இருக்கிறது. இவ்வாறு செல்வத்திலும் வசதியிலும் நம் பாதுகாப்பை தேடுவது சரியல்ல என்பதைத்தான் இன்றைய நற்செய்தியின் முதற் பகுதியில் இயேசு நமக்கு எடுத்துரைக்கின்றார். எப்பொழுது நமது பாதுகாப்பையும் பராமரிப்பையும் செல்வத்தில் மட்டும் பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுது இறைவனை நம் வாழ்வில் இருந்து புறந்தள்ளுகிறோம் என்று அர்த்தம். செல்வமோ பொருளோ நமக்கு தேவையல்ல என்பதல்ல என்று சுட்டிக்காட்டப்படக்கூடிய செய்தி. மாறாக அவை நம் வாழ்வின் ஆதாரமாகிவிடக்கூடாது என்பதுதான். இறைவன் மட்டுமே நம் வாழ்வின் ஆதாரமாக இருக்க முடியும். எனவே அவரையும் அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் மட்டுமே நாடுவது நம் வாழ்வின் முதல் குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தியில் இறைமகன் இயேசு நமக்கு எடுத்துரைக்கின்றார். ஜெபம். இறைவா, உன் கையில் எம் வாழ்வு பாதுகாப்பாக இருக்கிறது என்பதை எந்நாளும் மறவாத வரத்தை எமக்கு தாரும். ஆமென். பறவைகளை பாருங்கள், வயல்வெளி மலர்களை பாருங்கள். கலக்கம் இல்லை, கவலை இல்லை, வானக தந்தை இவைகளை எல்லாம் போற்றுகிறார். உன்னையும் என்னையும் இது போல் என்றும் காத்திடுவார். ஆகாய பறவைகளை பாருங்கள், வயல்வெளி மலர்களை பாருங்கள். கலக்கம் இல்லை, கவலை இல்லை, வானக தந்தை இவைகளை எல்லாம் போற்றுகிறார். உன்னையும் என்னையும் இது போல் என்றும் காத்திடுவார். எல்லாரும் பாருங்கள், ஒன்றாய்
உடுப்பது என்ன உடுப்பது என்ன என்றும் கவலைதான், நாம் சொல்லாமலே புரிந்து கொள்ளும் தந்தைதான். கவலை வேண்டாம், அன்பு தந்தை எல்லாம் அறிகின்றார், நம் தலைமுடி ஒன்று விழுவது கூட அறிகின்றார். முதலாக தேவனின் அரசும் நீதியும் தேடுங்கள், அப்போது இவையெல்லாமே சேர்த்து தந்திடுவார். முதலாக தேவனின் அரசும் நீதியும் தேடுங்கள், அப்போது இவையெல்லாமே சேர்த்து தந்திடுவார். எல்லோரும் பாருங்கள், ஒன்றாய் பாடிடுவோம், அவர் அன்பை என்றும் ஒன்றாய் சேர்ந்து வாழ்ந்திடுவோம். எல்லோரும் பாருங்கள், ஒன்றாய் வாழ்ந்திடுவோம், அவர் அன்பில் எல்லா கவலைகளும் தீர்ந்திடுமே. ஆகாய பறவைகளை பாருங்கள், வயல்வெளி மலர்களை பாருங்கள், கலக்கம் இல்லை, கவலை இல்லை, வானக தந்தை இவைகளை எல்லாம் போற்றுகிறார். உன்னையும் என்னையும் இது போல் என்றும் காத்திடுவார்.